சரி, இன்னைக்கு இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு பதிவுத்துறையில நம்ம வந்து இந்தியர் என்ற அந்த அடையாளத்தை எடுத்து தமிழர் என்ற அடையாளத்தை நம்ம வந்து பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது இது வந்து மீட்டெடுக்கிறோம். இது முன்பதாக இருந்தது தமிழர் என்ற அடையாளம் வந்து பிறப்பு சான்றிதழ் தமிழர் என்று இருந்துச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருடைய தமிழர்கள் என்ற பிறப்பு பத்தில இந்தியர் என்ற ஒரே சார்பா கொண்டு வந்தாங்க. அதை வந்து மீண்டும் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம ஒரு மாநாடா கொண்டு போறோம். அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை கொண்டு போறோம் 5வது மாதம். அதுக்கு இந்த ஊடக வழியா இந்த செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போறோம். அதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு. திருநாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிலிருந்தே நாம இங்கே தமிழர் என்ற அடையாளத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த அடையாளத்துக்கு சான்றுகளாக நம்ம நிறைய ஆவணங்கள் இருக்கு. இன்றைக்கு நம்ம அதெல்லாம் திரட்டி வைத்திருக்கிறோம். இந்த ஆவணங்களை ஒரு அண்மைய காலத்துல தான் நம்ம பார்க்கும்பொழுது இது எல்லாமே வந்து ஒரு கணினி மயமா ஆக்கப்படும் பொழுது நமக்கு என்னவாகுதுன்னா, இந்தியர் என்று முழுமையாக இந்தியர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா, தமிழர்னு இருந்தது, இந்தியர் தமிழர்னு இருந்தது, ஒரு சிலருக்கு இந்தியர் இருந்தது. இது எல்லாம் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது தமிழர்கள் இங்க தமிழ் பள்ளி, தமிழர்களுடைய கோவில், இதெல்லாம் நமக்கு வந்து சான்றுகளாக இருந்திருக்குது. நம்ம இங்க வந்து தமிழர் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்தது. அப்போ ஒரு இனம் அப்படின்னு பார்க்கும்போது உலகளாவிய நிலையில இன்றைக்கு இருக்க நடைமுறையை பார்த்தீங்கன்னா கூட மொழி அடிப்படையில் தான் ஒரு இனம் குறிக்கப்படும். ஒரு நாட்டின் அடிப்படையிலோ, இந்த நாட்டின் நாம் வாழ்ந்திருக்கிறோம் அல்லது இதுக்கு முன்ன வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில கூட ஒரு நாட்டின் அடையாளத்தை, ஒரு இனத்தின் அடையாளத்தை இந்தியர்னு சொல்லப்படுகின்ற இந்த அடையாளத்துக்குள்ள இருக்கிற பிற இனங்கள், இந்த பிற இனங்களும் இந்த முயற்சியை நமக்கு முன்னவே எடுத்திருக்கிறாங்க. தேசிய பதிவுரை சந்திச்சிருக்கிறாங்க, இந்த கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கோரிக்கை என்பது, இந்த முன்னெடுப்பு வந்து புதியது கிடையாது. இந்தியர்களாக இருக்கின்ற மற்ற இனங்களும் இந்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டுதான் இருக்காங்க. அவர்களும் இதை விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, மலேசிய தெலுங்கு சங்கத்திடம் நாங்க வந்து இந்த நிலைப்பாடு கேட்டிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னா, பிறப்பு சான்றிதழ்ல இன குறியீடு இந்தியர் என்பதை எடுத்துட்டு அவரவருடைய மொழிவழி தேசிய இனத்துடைய அடையாளத்தை குறிக்கணுன்றதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கும் பொழுது மலேசிய தெலுங்கு சங்கம் நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது உடன்படுறாங்க. அவர்களும் இதை எதிர்பார்த்து நின்றுருக்காங்க. இவ்வளவு காலமாக முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அமையலன்னு நினைக்கிறேன். அப்போ அதே போல அவர்கள் கொடுத்த ஒரு சான்று அவர்களுக்கும் அவர்களுடைய இனம் சார்ந்தவர்களுக்கு தெலுங்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்களுக்கு அந்த சான்று இருக்கு, பிறப்பு சான்றிதழ் இருக்கு. அது போல தமிழர்களுக்கும் இருக்கு. ஆனால் இந்த கணினி மயமாக்கப்பட்ட பிறகோ சரி, அன்றைக்கு இருந்தவர்கள் இதை வந்து சேமிச்சு வைக்கல. நிறைய பேர் சேமிச்சு வைக்கல. இருப்பதை கொண்டு நம்ம வந்து அந்த சான்றுகளை திரட்டி இருக்கிறோம். இந்த சான்றுகளை வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கையில நம்ம இடம்பெற செய்வோம். நம்ம வந்து இந்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம தேசிய பதிவுத்துறையில இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அவர்களுடைய ஒரு வழிகாட்டல் மூலமாக பார்க்கும் பொழுது இதை வந்து ஏற்கனவே சான்றுகள் உள்ளவங்க, ஆவணங்கள், பழைய பிறப்பு சான்றிதழ் இருக்கிறவங்க செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்துன்னா, நம்ம வந்து அதை முறையாக நம்ம வந்து விண்ணப்பித்து செய்து மாற்றிக்கொள்றோம். தமிழர் என்பதற்கு திரும்பவும் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஆனால் இந்த ஆவணங்கள் இல்லாதவங்க, இல்லை தொலைச்சிட்டவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்கள் பெற்றோர்கள் தமிழர்களாக இருந்து பிள்ளைகளுக்கு இந்தியர் என்று போகும்போது அது வருத்தமா இருக்கு. அப்போ நம்முடைய நேரடியாக நம்முடைய இன அடையாளத்தை நம்ம வந்து நிறுவிக்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதனால இதை எப்படி சரி செய்யணும்னு பார்க்கும்போது தேசிய பதிவுத்துறையின் வழியாக நமக்கு புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, இது அவர்களாகவே செய்து கொள்ள முடியாது. இது அரசின் ஒரு ஆணையாக வெளியிடப்பட்டால் மட்டுமே இதற்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற வகையில இதை மக்களை திரட்டி மாநாட்டில் அரசு துறைக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையை கருதி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த மாநாடு, அதாவது 17ஆம் தேதி 5வது மாதம் 2026 நாம வந்து மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த மாநாடு இன அடையாள மாநாடு என்ற தலைப்புல, கருப்பொருள் நாங்கள் தமிழர்.